ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீதா வீட்டு சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு 6 டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டிப்ல நம்ம தேங்காய் சில்லா எடுத்தா அதை நம்ம மிக்சியில போட்டு அரைப்போம். அந்த மாதிரி செய்யாதீங்க, உங்க கரண்ட் பில்லு மிச்சப்படுத்தலாம். காய் சிவர கிரேட்டர் இருந்தா போதுங்க. எவ்வளவு தேங்காய் துருவலா இருந்தாலும் நொடியில துருவி எடுத்துடலாம். எங்க வீட்டுல கரண்ட் இல்லாத சமயத்துல இது போல கிரேட்டரை வச்சுதாங்க துருவி தேங்காய் துருவல் ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல நீங்களும் பொரியலுக்கு தேவையான தேங்காய் துருவலை துருவி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. டிப் நம்பர் 2ல அரிசி சாக்கு எடுத்துக்கோங்க. அரிசி சாக்கை இது போல ஸ்கொயர் ஷேப்புக்கு உங்களோட பேஸ்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரிசி சாக்கு போடுறதுனால நம்ம இப்ப 5 கிலோ 10 கிலோ வெங்காயம் போட்டு வச்சாலுமே அந்த வெங்காயம் வந்து சீக்கிரமா அழுகு போகாம இருக்குங்க. நல்லா காத்தோட்டமாவும் இருக்குங்க. கண்டிப்பா இதே மாதிரி நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இது போல இந்த மெத்தட்ல நீங்க கண்டிப்பா ஸ்டோர் பண்ணுங்க. உங்க வெங்காயம் வந்து அழுகவே அழுகாது. எவ்வளவு நாள் ஆனாலும் சரிங்க, கெட்டு போகவே போகாது. வெங்காய ரேட்டு கம்மியா இருக்கும் போது நீங்க இது போல ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா வெங்காய ரேட்டு அதிகமானாலும் நமக்கு யூஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. டிப் நம்பர் 3 நம்ம தேங்காய் சட்னி அரைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாவே தேங்காய் வந்து அரைப்படாதுங்க. அதுக்கு தேங்காய் சட்னி பொருள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு தண்ணி ஊத்தாம பல்ஸ் மூட்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது போல கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். செகண்ட் டைம் அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா தேங்காய் வந்து ஈஸியாவே அரைப்பட்டுருங்க. நமக்கு சீக்கிரமா டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும். கண்டிப்பா இது மாதிரி நீங்களும் அரைச்சு பாருங்க. எவ்வளவு தேங்காவா இருந்தாலும் சட்டுன்னு அரைச்சிடலாம். டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 4ல நம்ம ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ண போறோம். பாருங்க, வெளியிலயும் சரி உள்ளேயும் சரி எவ்வளவு அழுக்கா இருந்தாலும் சரிங்க, நான் சொல்ற இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்க கிளீன் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு அழுக்கு கரைகள் இருந்தாலுமே ஃப்ரிட்ஜ் வந்து ஈஸியா கிளீனா சூப்பரா பளிச்சுன்னு கிளீன் ஆயிருங்க. அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட். ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. பவுல்ல ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா கொஞ்சமா கோல்கேட் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. கோல்கேட் பேஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப வினிகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இது போல பொங்கி வருங்க. பொங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த நுரைகள்ல அடங்கினதுக்கு அப்புறம் இது போல நீங்க வேஸ்டா தூக்கி போடுற எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி இது போல சாறு மட்டும் புளிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து வாசனையாவும் இருக்கும். அதே சமயம் வந்து எவ்வளவு கிருமிகள் இருந்தாலுமே இந்த ஒரு சொல்யூஷனுக்கு ஈஸியாவே அந்த கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிருங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல இந்த சொல்யூஷன் வச்சு நீங்க ஃப்ரிட்ஜ், கிச்சன், கவுண்டர் டாப், அப்புறம் வந்து நம்ம சிங்க் ஏரியா எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம கிளீன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா சூப்பரா எல்லா கரைகளுமே மூவ் ஆயிருங்க. கண்டிப்பா நீங்களும் இதே சொல்யூஷனை வீட்டுல ரெடி பண்ணி இதே மெத்தட்ல கிளீன் பண்ணி பாருங்க. நம்மளோட ஃப்ரிட்ஜ் வந்து எவ்வளவு அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே ஃப்ரிட்ஜ் வந்து கிளீனா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம கிச்சன் பக்கத்துலயே வச்சிருக்க எண்ணெய் பிசுக்கு அதிகமா பிடிச்சுக்கோங்க. எண்ணெய் பிசுக்கு ஈஸியா கிளீன் பண்றதுக்கும் ஃப்ரிட்ஜ் வாசனையா இருக்கிறதுக்கு இந்த சொல்யூஷன் வச்சு கிளீன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சர் காட்டுறேன் பாருங்க. எப்படி சூப்பரா சைனிங்கா நம்மளோட ஃப்ரிட்ஜ் மின்னுது அப்படின்னு பாருங்க. இந்த சொல்யூஷனை வச்சு நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் கிளீன் பண்ணலாம். ஈஸியா எல்லா கரைகளுமே ஈஸியா ரிமூவ் ஆயிருங்க. சொல்யூஷன் வச்சு நம்ம துடைக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து எப்பயுமே வாசனையாவும் இருக்குங்க. நம்ம லெமன் ஆட் பண்ணிருக்கிறதுனால வந்து நம்மளோட ஃப்ரிட்ஜ்ல வந்து கெட்ட ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த ஒரு லெமன் ஸ்மெல் வந்து இழுத்துருங்க. கண்டிப்பா இது மாதிரி நீங்க இந்த சொல்யூஷனை வச்சு கிளீன் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரிட்ஜை ஈஸியா கிளீன் பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் கிளீன் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிருங்க. டிப் நம்பர் 6ல நம்ம மிக்சி எல்லாம் கிளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒயரை வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒயர் வந்து அந்த மாதிரி லூஸ் ஆகி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால சாக்கடிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது தவிர்க்கிறதுக்கு இது போல நீங்க மிக்சியோட அந்த மிக்சி அந்த கழுத்து பகுதியில அந்த ஒயரை சுத்தி விட்டுருங்க. சுத்தினதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஒயர் அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒயர் வந்து பிரிஞ்சுக்கும். அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. நம்ம தலைக்கு போடுற கேட்ச் கிளிப் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம இந்த ஒயர்ல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒயர் வந்து பிரியவே பிரியாது. கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் நீங்க மிக்சி போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஒயரை சேஃப்டியா பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
டிப் நம்பர் 6ல ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தாங்க பண்ண போறோம். அதுவும் வேஸ்டா தூக்கி போடுற இந்த பனியனை வச்சு தாங்க பண்ண போறோம். இந்த பனியனை நம்ம உள் சைட திருப்பி போட்டுக்கலாம். வேஸ்டா தூக்கி போடுற பனியன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதே இது போல நீங்க அந்த கழுத்து பகுதியும் அந்த கை பகுதியும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இது போல பேண்ட் இருந்துச்சுன்னா எடுத்து இது போல நீங்க அதுல மாட்டி விட்டுக்கோங்க. இது போல 2 முடிச்சு போட்டு இது போல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிஷர்ட்டை வந்து வெளியே இருக்கிற பார்ட் வந்து உள்ள போற மாதிரி, அந்த பேண்ட் வந்து உள்ள போற மாதிரி இது போல நீங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சிக்கு தாங்க ஒரு கவர் ரெடி பண்ணியிருக்கோம். வேஸ்டா தூக்கி போடுற இந்த டிஷர்ட்டை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கவர் ரெடி பண்ணிட்டோம். உங்க வீட்டுல ஒரு டிசைனர் டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா இது போல நீங்க கவர் செஞ்சு போட்டீங்க அப்படின்னு எலிகண்டா இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 7ல மழை காலத்துல இது போல நம்ம கல்லு போல ஒரு மாதிரி தண்ணி நீட்டு போன மாதிரி ஆயிருங்க. அதை தவிர்க்கிறதுக்கு இது போல சூப்பரான ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. கல்லுப்புல ஸ்டீல் ஸ்பூன் யூஸ் பண்றதுனால துரு பிடிச்சிக்கும். பிளாஸ்டிக் ஸ்பூனும் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு இது போல தேங்காய் திருவுனதுக்கு அப்புறம் இந்த தேங்காய் மூடி எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் மூடியை சின்னதா உடச்சி சின்ன சில்லு மட்டும் இதோட ஆட் பண்ணிக்க போறோம். இந்த சின்ன சில்லை நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த உப்போட ஆட் பண்றதுனால இந்த தேங்காய் சில்லு வந்து அந்த உப்போட ஈரத்தன்மையை அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால உப்பு வந்து என்னைக்குமே தண்ணி நீத்த மாதிரி ஆகாது. இது வந்து ஒரு ஸ்பூனாவும் செயல்படும். கண்டிப்பா இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே நீங்க உப்பு ஃபில் பண்ணி வைக்கிறப்ப இந்த தேங்காய் சிரட்டையை இதோட ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. சூப்பரான முட்டை பத்தின டிப்ஸ் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட். நீங்க எவ்வளவு முட்டையை வேக வைக்கிறீங்களோ அவ்வளவு முட்டை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட். நீங்க முட்டையை வேக வைக்கிறதுக்கு எந்த பாத்திரத்துல வேக வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்துல தண்ணி ஊத்தி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊத்தின அந்த பாத்திரத்துல நம்ம இது போல முட்டையை செக் பண்ணி பார்க்கலாம். முட்டை வந்து மேல மிதந்துச்சு அப்படின்னா அது கெட்ட முட்டைங்க ஃப்ரெண்ட். மேல மிதக்காம உள்ள போயிருச்சு அப்படின்னா அது நல்ல முட்டைங்க ஃப்ரெண்ட். கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க முட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்க. நீங்க முட்டை வேக வைக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நல்ல முட்டையும் கெட்ட முட்டையும் ஒன்னா வேக வைக்கிறனால நல்ல முட்டை வந்து கெட்ட முட்டையோட ஒண்ணுபட்டு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. முட்டை வேக வைக்கிறதுக்கு ஈஸியா விரிசல் இல்லாம உரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதுக்கு இது மாதிரி கடலெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது ஒரு டிராப்ஸ் ஊத்திக்கோங்க. இந்த கடலெண்ணெய் நம்ம எதுக்காக ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம முட்டை வந்து வேகிறப்ப விரிசல் இல்லாம வரத்துக்கும் அதே சமயம் நமக்கு முட்டை வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அதுக்கு இது போல நீங்க ஆயில் ஊத்தி வேக வச்சீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி வெள்ளப்படல மாதிரி படியாம இருக்கும். இதனால நம்ம வந்து பாத்திரத்தை ஈஸியா கழுவி எடுத்துடலாம். அதுக்காக தாங்க ஆயில் ஆட் பண்றது. நம்ம முட்டை வேக வச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. 3 செகண்ட்ஸ் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு 4 செகண்ட்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா அடுப்பை வந்து ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா பாயில் ஆயிருங்க. பாருங்க இப்ப பாருங்க முட்டை விரிசல் தான் இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கூட லீக்கேஜ் ஆகல. கண்டிப்பா நீங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க முட்டையை எவ்வளவு ஈஸியா ஊறிக்க வருது அப்படின்னு பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒன்ஸ் இது மாதிரி நீங்க ஆயில் ஊத்தி நீங்க ட்ரை பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சு போயிருங்க. நீங்க எவ்வளவு முட்டைனாலுமே விரிசல் இல்லாம அதே மாதிரி லீக்கேஜ் இல்லாம கண்டிப்பா உங்க முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். கண்டிப்பா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வந்து 6 முட்டை வேக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எவ்வளவு ஈஸியா உரிக்க வருது அப்படின்னா இது கூட நம்ம முட்டை வந்து லீக்கேஜ் ஆகாம ஈஸியா நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் வேக வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரலும் நான் சொன்ன இந்த ஐடியாக்கள் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரையில சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இதுவரையில பொறுமை காத்து பார்த்த எல்லாத்தையுமே ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வீடியோல சேனல்ல போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல் பேஜ் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். இது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.